ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் என்ன செய்கிறான் அப்படின்னா, புத்தரை கொள்கை எல்லாம் பார்த்துட்டு அவர் ஏதோ உபதேசம்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. போயிட்டு நேராக ஒரு பெரிய வாள் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய், இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் உங்கள் தலையை வெட்டி வீழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் என்ன பண்ணுறாரு, நீ என் தலையை வெட்டு பரவாயில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் இருக்கிற அந்த கிளையை வெட்டி போட்டு பார்ப்போம் அப்படி சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறான் அந்த திருடன், தோ இருங்க, ஒரு நிமிஷத்தில் வெட்டி போடுறேன் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு உடனே வெட்டிடுறான். சாதாரண மரக்கிளை அப்படியே கீழே விழுந்து முறிஞ்சு போயிடுது. அப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இருங்க, அப்போனா உன் இஷ்டம் போல் என்னோட தலையை நீ வெட்டிக்கணுன்னா வெட்டிக்கப்பா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லு, அந்த கிளையை எடுத்து மரத்தில் திருப்பி ஒன்றால் ஒட்டி வைக்க முடியுமா, அது சரி பண்ண முடியுமா அப்படின்னா, இது என்ன எப்படி கேட்குறீங்க, அது எப்படி மரத்தில் போய் திரும்பி கிளையை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ வெட்டுறது முக்கியம் கிடையாது, ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்து தூக்கி போடுறது முக்கியம் கிடையாது, ஆனால் யாரால் நல்லா கரெக்டாக சரி பண்ண முடியுமோ, யாரால் ஆக்கவும் குணப்படுத்தவும் தெரிகிறானோ அவன் தான் உண்மையான வலிமை உடையவன். உன்னுடைய வலிமை அடுத்தவங்களை துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கே ஒழிஞ்சு, ஆனால் உன்னுடைய வலிமையை வச்சு ஒருத்தவங்கள குணப்படுத்த முடியாது, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சரி பண்ண முடியல அப்படின்னா நீ வலிமையானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அந்த திருடனுக்கு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனசு மாறிடுது. அந்த புத்தரோட உபதேசத்தை கேட்டுட்டு அவன் திருந்திடுறான். ஆகவே உண்மையான வலிமை அப்படிங்கிறது மனசில் இருக்கணும். வெற்று வலிமையை வச்சு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ முக்கியமாக பண்ணவே கூடாது குழந்தைங்களா. அது மாதிரி செய்கிறது தப்பு. சரியா?